விட்டானுங்க இவனுங்க. அது கரூர் சம்பவம் போட்டிருக்கணும், விட்டானுங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகுன்னு போட்டிருக்கணும். கரூர் சம்பவத்தோட வீடியோவே போட்டானுங்க மெட்ராஸ் பையன். கரூர் சம்பவத்தோட வீடியோவையும் இன்னைக்கு வந்த வீடியோவையும் ரெண்டும் ஒரே பேஜ் ஒரே இதுல வர மாதிரி சிம்பாலிக்கா போட்டு விட்டானுங்க. 5 மாதங்களுக்கு பிறகு திருச்சி விமான நிலையம் வந்த விஜய்னு செத்துட்டானுங்க அவனுங்க. இல்ல அப்படியா? உண்மையிலேயே செங்கோட்டையன் கிளம்ப போறானா? இதுக்கு மேலதான் போனா அவனுக்கு மரியாதை ரிட்டையர்ட் தான் ஆகணும். இதுக்கு மேல அவன் இல்ல இங்க சுத்தமா மரியாதையா இல்லையா அவனுக்கு? இனிமேல் போறதுன்னா ஏதாவது ஒரு கட்சியில போயிட்டு அமைக்குன்னு உட்காந்துட வேண்டியதுதான். அதிமுக கூட தான் பேசிட்டு இருக்கானா. நீ பதவி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல சாமி, இவனுங்கிட்ட இருந்து எனக்கு சமாளிக்க முடியல, பேரே போயிடும் போல இருக்குன்னு. 80 வயசுல பேர் போனான்னா என்ன போனான்னு. இதுக்கு மேல அவனுக்கு என்ன இருக்கு? இதுக்குமா அவன் சேர்ந்திருக்க கூடாதுமா? இல்ல சேர்ந்தேதான் தப்பு. அது யாரோ ஒருத்தர் அவனை ஏமாத்தி விட்டாங்க. நீ போய் சேரு, பின்னாடியே நம்ம தெரிஞ்சு ஓபிஎஸ் தான் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ போ, நான் பின்னாடியே வரேன்ட்டு. டிடிவியும் சொல்லியிருக்காரு மொசக்குட்டி, டிடிவியும் சொல்லியிருக்காரு நம்ம 3 பேர் ஒரே இடத்துல பேசணும்ல, 3 பேர் நீ போ ஃபர்ஸ்ட். அதாவது இந்த குழந்தைங்க இந்த இதுக்கு வந்து ஆழம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது ஆழம் பார்த்துருக்காங்க. இது ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி காணும், நம்மளும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க பொழுது. அந்த மாவட்டத்துல இருந்து யாருமே வரலையே, ஒரு லேடி மட்டும் தான் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அந்த மாவட்டத்துல பெரிய தலைங்களாம் எதுவும் வரல. இந்த சாரு போல தொண்டைமான்னு சொல்லி எக்ஸ்எம்பி நினைக்கிறாங்க, அவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. இவன் ஒவ்வொரு மீட்டிங் பேச பேச இவன் கட்சிக்காரனே பாதி பேர் பிச்சுக்கிட்டு ஓடுறான். எப்பா இவனை இங்க வச்சுட்டு நம்ம இனிமே காசு செலவழிச்சுட்டு நாசமா போக முடியாதுன்ட்டு அந்த லெவலுக்கு தான் அவன் அரசியல் இருக்குது. அப்புறம் எவன் வருவான்? எனக்கு அவன் ராஜ்மோகன் சொன்னதான், அவர் வருவார், இவரும் வருவார், இவரோட சேர்த்து அவரும் வருவார், அவரோட சேர்த்து இவரும் வருவார். யாருமே காணோம் இப்போ. அவன் இன்னும் தர்மத்தாயின் தவ புதல்வனாமே விஜய. எப்ப பாரு தர்மத்தாயின் தவ புதல்வன். தர்மத்தாய் அப்பனுக்கு 80வது பிறந்த நாள் அவன் பாட்டுக்கு தனியா அனாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். நீ யாரு புள்ளடா நீ அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகமா வருது இல்ல? 80வது பிறந்த நாள் கோயில்ல போய் அந்த 80வது அந்த தவ புதல்வன் எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க அடைச்சு வச்சிருக்கான் தெரியுமா? இவன் இப்பத்திக்கு அவங்கள அடைச்சு வச்சிருக்கான். ஈசால அடைச்சு வச்சிருக்கான். ஈசால அடைச்சு வச்சிருக்கான். நேரடியா நான் பார்த்தேன், சாட்சி. போலீஸ் பக்கத்துல கார்னியன் இருக்குல்ல, அங்கெல்லாம் அடைச்சு வைக்கணும். ஏன் ஈசாக்கு போனா? பால்தி நகர் பக்கத்துலயே வச்சிருக்காருப்பா. யாரு புரியல. காரின்யம்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க, ஈசாக்கு பக்கத்துலயே பால்தி நகர் வச்சிருக்கிறது. ஆமா சபரிஷே, இந்த தேர்தல் அறிக்கை எல்லாம் இந்த மாதிரி மேடையிலேயே சொல்லிடுறானுங்களே, அப்புறம் எதுக்கு ஒரு புக்கு போட்டு விட போறானுங்க? அது வேற சொல்லியிருந்தானுங்க, எங்க தேர்தல் அறிக்கை பார்த்தா எல்லாமே 2 திராவிட கட்சியிலும் பயந்துரும் சொல்லிட்டு. இந்த தேர்தல் அறிக்கை தான் சொல்றான் அவன், வாக்குறுதிகளை இந்த மொக்கையை தான் சொல்லி எனக்கு போல இருக்கு. ஆமாம் ப்ரோ, அததான். அது அந்த தோத்துருவோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சுயேட்சைகள் சொல்றது தானே. வீட்டுக்கு வந்து 5 லிட்டர் பெட்ரோல் டெய்லியும் கொடுக்குறேன், அந்த மாதிரிலாம் நிறைய சுயேட்சைகள் வந்து நோட்டீஸ் கொடுப்பானுங்க. சுயேட்சை லெவல்ல இங்கே 234 ஏன்னா தோக்கணும்னு நினைக்கிறவன் நான் வாக்குறுதியை நிறைவேற்ற. அதாவது எக்ஸாம்ல படிச்சவன் தெரிஞ்சதை எழுதுவான், படிக்காதவன் எல்லாமே எழுதுவான். அந்த மாதிரிதான் இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருக்கிறான். எக்ஸ்டர்னல் சீட்டா வாங்கி 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 எழுதிட்டு இருப்பான். தற்கூரி அப்படிதான் இருக்கும். நம்ம ஜெயிக்குவா போறோம், அடிச்சு விடு, காசா பணமா. இவன் பேச சொல்லுங்க மொசக்கட்டி, சொல்லுங்க. அதான் இவன் பேச பேச அந்த ஓட்டு போடணும்னு நினைச்ச கொஞ்ச நெஞ்ச மக்களும் வந்து அப்பா சாமி விடுறா, அப்பா சாமி போதும்டா அப்படிங்கிற மாதிரிதான் ஆயிட்டு இருக்கானுங்க. டிஃபெண்டே பண்ண முடியாது ப்ரோ. என்ன டிஃபெண்ட் பண்ண முடியும் பேசுற பேச்ச? இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அவனே சொல்றான் கடன் இவ்வளவு கடன் ஏற்றி வச்சுட்டாங்கிறான். அப்புறம் 500 குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கடன் நான் வைப்பேங்கிறான். சம்பளம் யாரு கொடுப்பான்? அவங்க அப்பனா கொடுப்பான் ஒவ்வொருத்தருக்கும். கவர்மெண்ட்ல இப்ப பாதி பட்ஜெட்ல பாதி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு தான் வந்து சம்பளமாவே போகுது. பென்ஷனு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் போகுது. கேக்குதா? கேக்குது. மேல டாபிக்ல பொண்டாட்டியை வச்சு வாழ வைக்கல தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற போறோம், இதை டைப் பண்ண முடியுமா?
பண்ணலாம் பண்ணலாம், ஏன் பண்ண முடியாது, பண்ணலாம். மேல கேஸ் இருக்கு. கபிலர் ஒரு முடிவோட தான் மெட்ராஸ் இருக்காரு. பையனுக்கு தலைப்பா கொடுக்கணும். பொண்டாட்டியை வச்சு வாழ வைக்கல. பொண்டாட்டியை வச்சு அந்த இல்ல பொண்டாட்டி கூட வாழ வைக்கல. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்குமா பாருங்க. ஏன்னா இந்த டாபிக் நான் இல்ல, உடம்பு பொண்டாட்டி கூட வாழ வைக்க அவ்வளவுதான் இருக்கு, அது போதும், அதே தெரியும் அவனுங்களுக்கு. இல்ல பொண்டாட்டியே நம்மள மக்கள் எப்படி அப்படின்னு போட்டிருக்கேன் இல்ல சார். ஸ்பேஸ் இல்ல, இது டெக்ஸ்ட். நல்லா இருக்கு. இதுக்குதான் மொசகுட்டி. பொண்டாட்டி கூட உன்னை நம்பல, மக்கள் எப்படி நம்புவாங்க? நல்லா இருக்குல்ல? அவ்வளவு சிஸ்டம் இதை டைப் பண்ண முடியாது. மேல டாபிக்ல டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். பொண்டாட்டியே நம்பல, பக்கத்துல 2 ஸ்மைலி போடுங்க. பொண்டாட்டி கூட நம்பல, பக்கத்துல 4 ஸ்மைலி. முடிஞ்சு போச்சு. இங்க ஜிப்சி எங்க சாப்பிட போயிட்டாரா? ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். டியூட்டி இல்ல போல. அதை விட தற்கூரியை அவருக்கும் பசிக்கும்ல லஞ்ச் இல்ல சாப்பிட அதை விட போனாரு. மெட்ராஸ் பையன் தற்கூரியை நம்பாத மனைவின்னு போட்டுரு. ஆஹா, இது போடுங்க, கரெக்டா இருக்கும். இதை போட்டா அவனுக்கு கரெக்டா இருக்கிறவனுங்க. பொண்டாட்டியே நம்பல, பொண்டாட்டியே உன்னை நம்பல, அப்படியே டாட் டாட் டாட். புரியுதா மெட்ராஸ் பையன்? போட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, கீழே ஏதோ காக்கா இருந்த மேலே ஏத்துங்க. டேய், நான் இன்னைக்கு கோஸ்ட்ல கூட இல்லை, நான் மைக்கில் தான் இருக்கிறேன். வந்து என்ன அடிச்சுட்டு போவா. ஏங்க அந்த பையனுக்கு 19 வயசு தானங்க. முடிஞ்சா அட்லீஸ்ட் அனிஃபாவுக்கு எனக்கு சண்டை. கிட்டத்தட்ட நானும் அனிஃபா பேசுறதே இல்லை. மெட்ராஸ் பையனுக்கு எனக்கு சண்டை. பாரு, அழகா தூக்கி கொடுங்க. வந்தானுங்கன்னா தூக்கி கொடுங்க. இந்த சபரி எல்லாம் தொக்கா திக்கிருக்கு நம்ம கீழே ஆளு. சபரி எல்லாம் வாங்க. ஆமா, சபரிய போட்டு வளைச்சு திமுக போட்டு வளைச்சு கேளுவா. நாங்கெல்லாம் வேடிக்கை பாக்குறோம். டேய், சூடம் ஏத்தி வேணாலும் சத்தியம் பண்றேன்டா. அண்ணன் சொன்னதுக்கு விளக்கமாவது சொல்லிட்டு போட்டோம். அண்ணன் சொன்ன திட்டங்களுக்கு வந்து விளக்கமாவது சொல்லிட்டு போட்டோம். எங்கிருந்து பைசா கிடைக்கும்? எல்லாம் கடன் வாங்குற நீ பாட்டு இந்த லோனு அந்த லோனு தள்ளுபடி பண்றேன்ற. இதுக்கெல்லாம் எப்படி பைசா கிடைக்கும்? கடன் வாங்காம என்ன பண்ணுவ? இல்ல மஞ்சா நோட்டீஸ் அண்ணன் சொன்ன மாதிரி சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி மஞ்சா நோட்டீஸ் விட்டுருவியா? இவனுக்கு மஞ்சள் நோட்டீஸ் தெரியாது. மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு சவுப்பு கலர் பொட்டு வச்சுக்கிட்டு என்ன நட எரிவரும் நிக்கா இது பாட்டு போட்டு ஆட தெரியும். விவசாயத்தை பத்தி தெரியாதவன் விவசாயம் பேசுறான். கடவுளே, விவசாயத்தை பத்தி தெரியலன்னா விவசாயிகளோட நீடு எப்படி உனக்கு தெரியும்? இதோட அடுத்த மாசம் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த ராம்குமார் போட்டு வச்சிருக்கான். இன்னைக்கு தலைவர் ஸ்பீச், ருத்ரதாண்டவம் கதற போறாங்க அடுத்த ஒரு மாசம். நெக்ஸ்ட் வீக் இருக்கு ப்ரோ. திருவண்ணாமலை ஏதோ கேட்டிருக்கானுங்க. ஒரு மாசம் கதற போறாங்கன்னு போட்டு வச்சிருக்கானே. சபரிஷ் அடுத்த ஒரு மாசம் போட்டு வச்சிருக்கான். கதற போறாங்க அடுத்த ஒரு மாசம். அப்ப ஒரு மாசம் வரமாட்டாரா வெளியே? அது வந்து இன்னைக்கு ஸ்பீச் வச்சு ஒரு மாசம் கதறுவோமா அப்படி சொல்றான். அடுத்த வாரம் பேசுறது டம்மி போல இருக்கு. அடுத்த வண்டியை மறுபடியும் திருப்பி சங்கீதா கிட்ட அந்த அம்மா கிட்ட விடுங்க. அதான் சுவாரஸ்யமா இருக்கு. இதெல்லாம் போர் அடிக்குது. இவன் இப்படியே சும்மா உட்காந்துட்டு வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு, வீட்டுக்கு 5 ஒரு ரேஷன் கடை பயந்துருப்பான். சொன்னான்ல. பேசுறது கேக்குதா மெட்ராஸ் பையன்? கேக்குது சொல்லுங்க. அதாவது அவன் சொன்னான்ல, எனக்கு விவசாயம் தான் பண்ண தெரியாது, உனக்கு குடும்பத்தோட வாழவே தெரியாதுடா. நான் உனக்கு எப்படி விவசாயம் பண்ண தெரியும்? அதானே, எனக்கு குடும்பத்தை வச்சு வாழ தெரியாது அவனுக்கு. இதுல விவசாயம் எனக்கு தெரியாது, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றா. உதயம் பெருத்து உத்தரத்துக்கு நல்லா ஒத்து பாத்தீங்களா? அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், இதுவா பிள்ளையா இருப்பேன், அப்புறம் சித்தப்பாவா என்னென்னமோ சொன்னான். ஆனா வந்து நான் நீ மகளா இருப்பேன், மகனா இருப்பேன் யாரும் சொல்லல. ஏன்னா மகனும் ஜெரு வைட்டு அடிப்பாங்க இவனை. எனக்கு என்ன தவிக்க விட்டுட்டு என் வீட்டு பிள்ளைக்கு ஒரு பலூன் வாங்கி தரல, ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் நீ அப்பனா இருவியாடா பஞ்சாயத்துன்னு அடிப்பாங்க. சன் நியூஸ்காரன் என்ன இந்த கார்டு போட்டு வச்சுக்க, உழைப்புன்னு போட்டு திரிஷா நாயை தூக்கி வச்சுன மாதிரி ஒண்ணு இருக்கு. திரிஷா பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கு. இந்த சன் நியூஸ்காரன் இதுக்குதான் உழைக்கிறானா? ஐயோ, அந்த சன் நியூஸ்காரன் நேத்துல இருந்தே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. சன் நியூஸ்காரங்க இவனை பொழக்கணும்.
பொதுமக்கள் யாரோ கார்ல வந்திருக்கிறாங்க, அவன் அந்த கார் மேல ஏறி நின்று அட்ராசிட்டி பண்ணியிருக்கிறானுங்க. பண்ணட்டும் சார், பண்ணுங்க, அப்பதான் நல்லா ஓட்டு கிடைக்கும். இன்னும் நல்லா பண்ணுங்க சார். ஆமா, இவன் விவசாய குடும்பம்ன்றான. இவங்க அப்பா எங்க ஏறு விழுதாரு? இல்ல விவசாயம் குடும்பம் இல்ல, அடுத்த ஜென்மத்தில் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று இறைவனிடை பிரார்த்திக்கிறேன் வேண்டுகிறார். அவர் அப்பாவை தெரியாது, விஜய் அப்பாவை பத்தி தெரியாது. அவரு கோயம்புத்தூர்ல 300 ஏக்கரு, மதுரையில 3/4 ஏக்கரு, கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கரு. அப்புறம் வேற எங்க இருப்பாருக்கு, திருநெல்வேலியில கிட்டத்தட்ட காட்டு பக்கத்துல வந்து அங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 400 கிரவுண்ட்ல இடம் வாங்கி போட்டு என்ன ஏறு உழுது என்ன குருவை சாகுபடி எல்லாம் பண்றாரு. சம்பா சாகுபடி, குருவை சாகுபடி, எல்லா சாகுபடியும் பண்றாரு. ஹலோ, அந்த சங்கீதா போட்டோ வாங்கி எங்க கபிலன், நான் 2 வீடியோ நீங்க போட்டிருந்தீங்க தெரியுமா? ஒருத்த அந்த வீடியோ மேல ஏறி போயிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? அந்த கார் நம்பர் டீடைல்ஸ் எடுத்துட்ட. ஒரு கார் ஃபேக், நம்பர் பிளேட்டே ஃபேக். இன்னொரு கார் டீடைல் வந்து திருச்சிராப்பள்ளி ரெஜிஸ்ட்ரேஷன். யார் பாரு சவுண்ட் வருது? இது மெட்ரஸ் பையன். அவனதான் பக் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்களே, ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்களே. நானும் இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டு வந்து ரீஜாயினே பண்ண முடியல. ஐபோனே ஹேங் ஆகிற அளவுக்கு பண்றானுங்க பைத்தியக்காரனுங்க ரிப்போர்ட். சரி சொல்லு, நீ சொல்லு. அந்த இது மேல ஷேர் பண்ணிருக்கான் பாருங்க, அவன் கார் டீடைல்ஸ் எல்லாம். ஆனா ஒரு கார் நம்பர் வந்து ஃபேக்கு. அவன் வந்து அந்த கார் டீடைல் வந்து ஃபேக்கா வந்து அந்த ஒரு கார் கொடி கட்டிட்டு வந்ததுனால அந்த மேல இருக்கிறதெல்லாம் நான் ரிமூவ் பண்றேன், பக் ஆகுது. யாருமே ரிமூவ் பண்ணுங்க. அந்த லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் வச்சுக்கோங்க மெட்ரஸ் பையன். அது அதுல போலீஸ் அந்த நம்பர் முடிஞ்சா எடுத்து பாருங்க. 6111 ஒரு கார் நம்பரு. ஏதாவது நடச்சா கமெண்ட் செக்ஷன்ல வந்து அதே கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ண கிடைக்கல. ஒரு கார் டீடைல் ஃபுல்லா எடுத்துட்டேன். இந்த வாட்டி பாத்தியா கபிலன், அந்த 2 பாடி பில்ட் அந்த பாடி கார்டையும் வந்து சேர் போட்டு உட்கார வச்சிருக்கான். போன வாட்டி முட்டி போட வச்சான்ல, ஆமா அடிச்சு அடியில இதெல்லாம் மாத்திருக்கான். சரி, இவன் உள்ள வண்டிக்குள்ள யாருகிட்ட முட்டி போட்டுட்டு இருந்தான்? அது சிபிஐக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இத தக்காளியை நசுக்கி பார்த்தா இது ஆயிடும் சொல்லுவாங்க. அது என்ன வடிவேல் படம், அது என்ன படம்? அது அதுக்கு ஒரு கார்டு போட்டு வச்சிருக்கான் சன் டிவிக்காரன். ரொம்ப அநியாயம் பண்ணி வச்சிருக்கான். அது நான் வேணா உனக்கு சபரி உனக்கு வேணா அனுப்பிச்சு விடுறேன் சபரி. அதுல வந்து தனித்தனி இடையாளர் போட்டு ரேஷன் கடைகளில் பெண்களுக்கு பெண் இடையாளர், ஆண்களுக்கு ஆண் இடையாளர் போட்டு அந்த லேடி வந்து கை பிடிக்கும்ல விஜய் கைய, அதை போட்டு வச்சிருக்கான். அப்ப நீ இறந்து அது நான் அதை போட்டுட்டேன் ப்ரோ. அதுதான் அந்த சூர்யா சொன்னார்ல, ஆண் எஸ்பி பெண் எஸ்பி, பெண் கலெக்டர் ஆண் கலெக்டர், பெண் பேராசிரியர் ஆண் பேராசிரியர், தற்கொலை. என்ன என்ன சபரி, யாருக்கா 20 லட்சம் கிடைக்குமா இந்த தடவை? இல்ல மண்டை உடைஞ்சு அதான் 5 லட்சம் ரூபா ஆக்கிட்டானுங்களே அமௌண்ட். என்ன 5 லட்சம்? இப்போ ஒரு போட்டோ ஒன்று போட்டுங்க பாருங்க குரூப்ல. இந்த சங்கீதா போட்டோ வச்சு இந்த வாங்கிட்டு போயிட்டான் புசி வாங்கி போய் தூக்கி போட்டான். என்ன 5 லட்சம் தூக்கி போட்டானா? ஆமா, அந்த போட்டோ வச்சு நாங்க விஜய் சங்கீதா போட்டோ இருந்துச்சுல, அத புசி. ஆமா, அங்க போன் கால் வருதா? மியூட் போட்டு விடுங்க சபரிக்கு. இதோ போடுறேன். வாட் எவர் கிரட்ச் ஹி ஹேட் அகைன்ஸ்ட் சபரி குரூப்ல கூட போட்டுங்க பாருங்க. எப்பா ஹோஸ்ட் இருக்கீங்களாப்பா? இருக்கமே, கேட்கலையா? ஹோஸ்ட் இருக்கீங்களா? ஹோஸ்ட் இருக்காரு கபிலன், நீங்க அவர் பேசுறது கேட்கலையா? அவரு ரிப்ளை பண்ணிட்டாரு கபிலன், உங்களுக்கு கேட்கலையா? இல்லையா, அசைவே தெரியல. ஹோஸ்ட் இருக்காரு, கோ ஹோஸ்ட் தான் காணோம். நான் வேற யாருக்குன்னா ஹோஸ்ட் அனிஃபாட்ட பிடிக்காத ஒரே விஷயம் நட்டாத்துல விட்டு போயிடுறேன். அனிஃபா என்ன அனிஃபா
சபரி உங்களுக்கு கொடுத்துமா? என்னப்பா கார் மோதி கொடுங்க ப்ரோ. மோதிடுச்சு. என்ன அட்டி வண்டி இட்டுச்சு, இடியில மோதுல மண்டை கண்டெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அவன் ரொம்ப சீரியஸான அடி. ஆமா, மேல இல்ல ஷேர் இல்ல இல்ல பண்றாங்க இல்ல பாருங்க. இல்ல சபரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், குழைக்க வாய்ப்பு இல்லை சபரி. சபரி பாருங்க, போஸ்ட் பாருங்க. அது குழைக்க வாய்ப்பு, இன்னும் வரல மெட்ராஸ் பையன். குழைக்க வாய்ப்பு இல்லை. மோதுல வண்டி அங்க பாரு தூக்கி வீசிடுச்சு ஒருத்தவன. அவன் இன்னொருத்த மேல விழுந்து அங்க வண்டி எல்லாம் கீழே விழுந்து. ஆமா, அந்த வண்டி மேல ஏறிடுச்சா அதான் மேல. குழைக்க வாய்ப்பு இல்லை ஒருத்தனுக்கு. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி எடுத்து போடும் போதே நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தவனுக்கு கால் வளைஞ்சு போயிடுச்சு, வளைஞ்சிருச்சு காலு. அவன் அதை நான் வேற எடுத்து வேற போட்டிருந்தேன். அவன் பொழைச்சிப்பான், கால் உடஞ்சவன் பொழைச்சிப்பான். அந்த முன்னாடி வண்டி ஓட்டணும் பொழைக்க வாய்ப்பே இல்லை. ஆனா எவனுமே வண்டி நிப்பாட்டல போறேன். பின்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு திரும்பி பார்த்துட்டு அவன் மட்டும் போறாங்க. விஜயே கண்டுக்காம போறாங்க. எல்லாம் டிரைவர் பின்னாடி சொல்லிருக்க வண்டி மாட்டானா சைடு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மிரர்ல திரும்பி பார்த்துட்டு நிப்பாட்டி. ஒரு நல்ல தலைவர் எப்பயுமே நிப்பாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நின்னு பார்த்துட்டு இப்போ உடனே ஆம்புலன்ஸ்ல அரெஸ்ட் ஏத்தி அனுப்பிச்சு பண்ணாம விட்டுருவாங்க. நானா இருந்தேன்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிருப்பேன். அப்படியே வண்டி நிப்பாட்டு, பேரிகேடு போறான், எங்கடா போயிட்டு இருக்கிறான், அந்த முன்னாடி பேரிகேடு போட்டு லாக் பண்ணு, பின்னாடி பேரிகேடு போட்டு லாக் பண்ணு, சைடு போடு, இறக்குடா பெட்டல இறக்கி போட்டு சுத்தி வளைச்சு விட்டு அப்படியே வண்டி அப்படியே வண்டியோட நேரா ஸ்டேஷன் விட்டு எஃப்ஐஆர் போடு கூட இருக்கிறவன் போடு, இந்த சூடு சுத்தி இருக்கிறவன் அந்த வண்டியில ஓட்டுற எல்லாரும் மேலே எஃப்ஐஆர் போடு, எல்லாம் கொலை கேஸ் போடு, தூக்கி போடு, திட்டமிட்டு கொலை போடு, மர்டர் கேஸ் போடு, எல்லாரும் மேலேயும் எஃப்ஐஆர் போடு. காலையில தஞ்சாவூர் போலீஸை டேக் பண்ணி உட்காந்து ட்வீட் போட்டு கிடக்குறான் மாங்குன்னு. மெட்ராஸ் பையன் வரல, கோவஸ் வரல. என்னது எனக்கு தெரிஞ்சு எனக்கே பக்கு தான் நினைக்கிறேன். நீங்க வேற இருக்க கொடுங்க, காப்பி நீங்க கொடுங்க, எனக்கு வரல. என்ன நான் என்ன கொடுக்கணும் உங்களுக்கு? கோவஸ் வர மாட்டேங்குது. இல்ல கோவஸ்ட் வாங்குறதா எனக்கு தனியாக ஸ்பேஸ் போட தெரியாதா? எனக்கு கொடுங்க, திருப்பி கேன்சல் பண்ணிட்டு கொடுங்க. சரி, ஓகே, நானே வச்சிருக்கேன். என்ன எரிவாரு நிக்கா இன்னைக்கு தான் போய் இடிச்சு உசுறு போச்சு அப்பாருமா. தஞ்சாவூருக்கு தஞ்சை மக்களை வாழ வைப்பேன். இன்றுடன் தஞ்சை தேசம் சோழ தேசத்தை நாம் அடைந்தோம். சோழ தேசத்தை அடைந்த பிறகு அங்கே சுடுகாடு ஒன்று இருக்கும். இல்ல அதுல வந்து ஒண்ணு அந்த டைலாக் வரும்போது ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு வயசானவர் முடியில கட்டிக்கிட்டு சோழ தேசத்தை மிதிக்கும் போது நான் தியாகியாக இருந்தேன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு கை தடுத்துப்பான். அந்த மாதிரிதான் அடியேனை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கை தடுத்துப்பான். அந்த மாதிரி இவன் போய் தஞ்சாவூருக்கு போறதுக்குள்ள இங்க போய் உளுந்து அடியேனை நினைத்துக் கொள்ளுங்கள், நான் உனக்காக ரோட்ல சாவறேன் திரும்பி கூட பார்க்காம போயிட்டான். இதுவே பின்னாடி ஏதாவது என்ன நட எரிவரும் திலகானா இப்படியே வண்டி தலைக்கு வெளில பார்க்கும் பாருங்களேன். பிரபுதேவா படத்துல இந்த சிக்கு இது இந்த படம் காதலன் படத்துல வர மாதிரிதான் அப்படியே வண்டியில இருந்து இப்படி பொண்ணா இருந்தா இறங்கி நின்னு ஒரு யாரும் பேசல. தூக்கி போட்டுருச்சா கபிலன், தூக்கி போட்டுருச்சா மெட்ராஸ் பையன், அனிஃபா இருக்கீங்களா? ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க மெட்ராஸ் பையன். இருக்கேன். அந்த ஆள் பேசிட்டு இருக்கலாம், வெளில போயிட்டு. இல்ல வெளியே தூக்கி போட்டுச்சு. எப்படிங்க இந்த புசி எதுக்கு இங்க போட்டோ போடுங்கண்ணா, சங்கீதா போட்டோ போடுங்கண்ணா. கேக்குதா? நான் பாட்டுக்கு தனியா புலம்பிட்டு இருக்கிறேன், என்ன வெளில தம்பி விடிச்சுட்டு கூட தெரியும். அனிஃபா இருக்கியா இல்லையா? எல்லாம் ரைட். இப்ப மட்டும் நல்லா பேசு. இப்ப சபரி பேசுறதுதான் கேட்க மாட்டேங்குது. எது கேட்கலையா? இப்ப கேக்குது. இப்படி சொன்னாதானே பேசுறீங்க எல்லாரும். மேல பாருங்க கபிலன், மேல பாருங்க சங்கீதா போட்டோ தூக்கி புசியான
எது வேலை யார கேட்டு நீ சங்கீதம் போட்டமாய் தமிழ்நாட வேடிக்கைட்டா அன்னி இப்ப நாங்கெல்லாம் சங்கீதம் ஆரம்பி பிச்சிரும் பிச்சு தூக்கி போட்டதே புஷி ஆனந்த் தான். சங்கீதம் மேல யாட்டு என்ன என் தலைவ மேல பொண்டாட்டி மேல கேட்கிறீங்க பிச்சிரும் பிச்சு ராஸ்கல் யார கேட்டு அந்த மாதிரி பண்றானுங்க ராஸ்கோல் எவ்வளவு தெனாவட்டு இருக்கணும் எவ்வளவு திமிரு இருக்கணும் போட்டோ தூக்கிட்டு போய் நீ தூக்கி போடுறீன்னா எவ்வளவு திமிரு இருக்கணும் சாவுங்கடா இத்தனைக்கும் புஷியான அந்த பொண்ணுக்கு தாலி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க அவங்க. ஆமா புஷியானந்த் பொண்ணுக்கு அவங்கதான் தாலி கொடுத்தாங்க. நன்றி கேட்டவன் அவங்க போட்டோவே தூக்கி எறிகிறான். ஏதோ ஒரு அணிலோ நினைக்கிறேன், அணில் தான். வேற ஸ்பேஸ் போடு நாயின்ட்டு ஒரு பேரோட வந்திருக்கு. வேற ஸ்பேஸ் போடு நாயே அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சுட்டு வந்திருக்கான். கூட்டு போட்டிருக்கான். ஒரே ஒரு படம் வச்சிருக்கான் ப்ரோ. இல்ல 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 அதெல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு ஃபாலோ 2 ஃபாலோவருக்குலாம் நம்ம ப்ரமோஷன் பண்ணிலாம் கொடுக்க வேணாம். ஏதாவது ஒருத்தனை பீஸா இருந்தா பாருங்க சபரி. இல்லைன்னா அவனுக்கு ஸ்பேஸ்ல மொத்தமா பங்கு மைக்க வாங்கி வேணா கீழே இருந்துட்டு போய் ஸ்மைலி போட்டோம்னா ட்ரிகர் ஆயிடுவானுங்க. என்ன ஸ்பேஸ கொலாஸ் பண்ணிட்டு வருவோமா? அவனுங்க ஸ்பேஸ ஏதாவது பிளே பண்ணி பார்ப்போமா? எந்த ஸ்பேஸ் அவனுங்க ஏதாவது இருக்கா? எனக்கு காட்டல, என்னோட லிஸ்ட்ல காட்டல. இரு பாக்குறேன். அதே இப்படி போடாம இருக்குமா? காலையில மாஸ்டர் விரிச்சிட்டு உட்காந்தானே விரிச்சு வாரியர். ஆஹா சி அது வெர்ச்சுவல் வாரியர்ல வல்கர் வாரியர்ஸ். ஏதோ ஒண்ணு விரிச்சு வாரியர் தான் அவனுங்க. விரிச்சு வச்ச வாரியர் எதை விரிப்பானு அவனுக்கு நல்லாவே தெரியும். என்ன அடுத்த இல்ல கபிலன், எனக்கு ஒரு டவுட். அடுத்த ஜென்மத்துல விவசாய குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னு இவர் நினைச்சிருக்காருன்னா சம்திங் படம் பார்த்திருப்பாருல. வந்து ஜெயம் ரவி விவசாயம் பண்ணி கல்யாணம் பண்றது. புரியல. அதுலயும் திருஷாதான், அதுலயும் வாயதான் கடிப்பானா? ஆசை இருக்குங்களா? ஆமா, மிளகாத்தூள் சோறு கொடுப்பாங்களா? யாரு மிளகாத்தூள் சோறு கொடுக்குற? நான் கொடுக்குறேன் வாயில என்ன வைக்கணும்னு. இல்ல இன்னொன்னு சொன்னா, டெல்லி வந்து கிரிக்கெட்ல தமிழ்நாடு ஜெயிச்சது இல்லைன்னா தற்கொலைக்கு வந்து சொல்லி புரிய வைங்க. ரஞ்சில இப்ப என்ன பண்ணுன்னா, டெல்லி இதுல இருக்குல்ல, டீம் இருக்கு இல்லையா, அவங்கள டேக் பண்ணி விட்டுருணும். ஏன்னா அவங்கள டேக் பண்ணி விட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டோம், சண்டை போட்டுக்கிட்டோம். ஐபிஎல்லே இல்லாத நேரத்துல சண்டை போட்டு. ஐபிஎல் இல்ல கபிலன், அவன் சொன்னது ஐபிஎல்னு சொல்லல, டெல்லி தமிழ்நாடுன்னு சொன்னான். தமிழ்நாடுன்னு ஒரு டீம் இல்ல, டெல்லின்னு ஒரு டீம் கிடையாது. டெல்லி கேபிட்டல்ஸ் மட்டும் தான் இருக்கு, தமிழ்நாடுன்னு ஒரு டீமே கிடையாது. ஐபிஎல் தான் மீன் பண்றான்னு நினைக்கிறேன். பொட்டுன்னு போச்சு. இந்த நாய்க்கு கிரிக்கெட்டே தெரியாது, ரஞ்சி டிராஃபினாலும் என்னன்னு தெரியாது. இல்ல நீங்க புரிஞ்சவன் எவனுமே கிடையாது கபிலன். அத புரிஞ்சவன். டெல்லி டீம்ன்றான், இந்த தமிழ்நாடு டீம்ன்றான், திடீர்னு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் அடிப்பாங்கன்றான், எங்களுக்கு சின்ன வந்து விசில் தான் கொடுத்துருக்காங்கன்றான். ஏதாவது ஒரு காம்பினேஷன் புண்ணாக்கு இருக்கு அதுல. என்ன எலவடா பேசுறான்ற மாதிரிதான் இருக்கு. எவ்வளவு வன்மம் இருக்கணும். பேசுறதே கேட்கல. ஏன்னா யாருமே பேசல. யாருமே பேசல. அந்த பக்கம் ட்ரம்ப் ஸ்பேஸ் தான் ஓடுது. ஆமா எனக்கு அதுதான் காட்டுது. அங்க போய் உட்காந்து என்னத்த பண்றது? அது கச்சாம் புஷ பிஷி பிஷின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஈராக் வார பத்தி, இஸ்ரேல் ஈரான் வார பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ, இப்ப சமீப நேரத்துல என்ன தெரியுமா வேண்டி இருந்திருந்தேன் சபரி. உண்மையிலே சொல்றேன் சபரி, மனசார சொல்றேன். நான்லாம் என்ன வேண்டுனா, ஐயோ நீங்க வேண்டதுல விடுங்க. உங்க ஃப்ரெண்ட் ஜேடி ட்ரோல்ஸ் அரெஸ்ட் ஆயிட்டான், ஐடி போயிடுச்சு. அது ராத்திரியே தூக்கிட்டானுங்களாமே. எனக்கு பாத்திமா மாமா இருக்கான் இல்லையா? யாரு பாத்திமா மாமா? யாரு அது? அதான் எக்ஸ்பீரியா. அத தூக்கிங்க. இல்லன்னா துபாயில இருக்கான். துபாய். அதான் சொல்றேன், அந்த ட்ரோன் வந்து விழுது இல்ல துபாயில,
அவன் லொகேஷனை ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு நம்ம விஜய் போய் வேணாம் ஏதாவது வேணாம், எதுக்கு ஆ ஆ, நீ சாவறதா? இல்ல நீ இறக்க சொல்லலாம், நீ பாரு, நான் பார்க்க மாட்டேன். நான் இவ்வளவு நேரம் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் இந்த நேரத்துல வேண்டிட்டு இருந்தேன். என்ன வேண்டிட்டு இருந்தேன்னா, ஐயோ இந்த நேரம் பார்த்து இவன் துபாய் ஃபிளைட் பிடிச்சி போகலையே, சார்ட்டர் ஃபிளைட் பிடிச்சி போய் அங்க போய் ஷூட்டிங் எதுவும் பண்ணலையே அப்படின்னு நான்லாம் வருத்தப்பட்டிருக்கிறேன். விஜய்லாம் ரொனால்டோலாம் நேற்று மாட்டிக்கிட்டான் பாவம். என்ன சபரி ஜேடி ரோல்ஸ வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஆமா ஆமா, ஜெடி ட்ரோல்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மொத்தம் 13 இருக்கு. என்னென்ன ஐடின்னு லிஸ்ட் கேட்டிருக்கேன், இன்னும் வரல. வருமா? நான் தரேன் உங்களுக்கு வந்தோடனே. எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம். அப்படியே அவங்கள அப்படியே ஜட்டியோட கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன ஆளுக்கு பட்டெக்ஸில் 10 அடி எண்ணெயை நல்லா முழு சிவாஜி பாஸ்ல வர மாதிரி நல்லா நல்ல கிரீஸ் ஆகல நல்லா முழு தடவி பட்டெக்ஸ் இந்த பக்கம் இந்த சைடு கறியில ஒரு 10 அடி, அந்த சைடு கறியில ஒரு 10 அடி, என்ன 10 பேருக்கும் ஆளுக்கு 10 அடி. இல்ல இதுல கபிலன் இதுல ஏத்தி விட்ட அந்த செனப்பண்ணியும் ராம்குமாரும் தப்பிச்சிட்டானுங்க. அதுக்கு எதுக்குமே ரீட்வீட்டும் பண்ணல, அதுக்கு ரீபோஸ்டும் பண்ணல. பண்ணாதனால தப்பிச்சிட்டானுங்க. அவன் ஸ்கெட்சு குமார் ஸ்கெட்சு நமக்கு இல்ல குஸ்கின்னு குமார். ஒருத்தன் எப்பயுமே அவனுக்கு அறிவு இருக்காது, மூளை இருக்காது. ஆனா நெத்து தெரியாம போட்டிருந்தான். இல்ல அவனுக்கு நேத்துன்னு பார்த்து வன்மம் சபரி. அவன் சரியான நேரத்துல அவன் வன்மத்தை அவன் கட்சி மேல இறக்கிட்டான் அவன். ஆனா என்னமோ எனக்கு என்னமோ நேற்று ஏதோ ஞானம் வந்த மாதிரி பேசுது. ஆனா நான் நம்ப மாட்டேன். விஜய் ஃபேன்ஸுக்கு ஞானமும் கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு தடியை மட்டும் ஒருத்தன் இருக்கிறான் சபரி. அவனை ஐஸ் டப்பாலாம் உட்கார வைக்கக்கூடாது. இந்த இதுல சொல்ற மாதிரி தான் ஸ்கெட்சு எங்களுக்கு இல்லை குமார், ஸ்கெட்சு உங்களுக்கு. அது எப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு எவனுக்கோ ஸ்கெட்சு போட்டுருக்குறானுங்க கட்சிக்குள்ளே ஐடிவிங்கில் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அத்தைக்கு தான் நினைக்கிறேன். அத்தை எடுத்து போடல போல இருக்கு. அதை பார்த்தியா டை வச்சிச்சு பார்த்தியா அந்த பக்கம். இன்னைக்கு என்ன பண்ணுச்சு? நேற்று முழுக்க டிவி கட்சி மேல குறை சொல்லிட்டு இருந்தது, ஐடிவிக்கு மேல குறை சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு பேர் ஐடிவிக்காக வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கு. கேட்டா அரசியலாம். இதான் உங்க அரசியலா? ஐடிவிங்கில பவர் வாங்குறதுக்கா? எலெக்ஷன் டேட்டே வர போறதா. இனிமேல் நீங்க உட்காந்து என்னமா பண்ண போற? போமா அந்த பக்கம். இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியும் பகிச்சுக்கிட்டா, இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கும் ஊர்ல இருக்கிற எல்லா ரசிகர்களையும் பகிச்சுக்கிட்டீங்க. நாளைக்கு வெளில இருந்தேன்னா அரசியல் வந்து ஓய்வு பெறுகிறேன்னு தான் போடணும். எந்த கட்சியிலும் போய் சேர முடியாது. இன்னும் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, ஆனா அந்த கட்சி உங்களை சேர்க்க மாட்டான். வேணா அனுப்ப வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வேணாலும் உட்காந்துக்கலாம். என்ன அனுப்பா? ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கிறது பார்த்தாதா இருக்கட்டும். அனிஃபா கொஞ்சம் கட்சி ஆரம்பிக்கிட்டான். அனிஃபாக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு அனுப்ப நீங்க பொதுச்செயலாளரா